2025ல 90 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு ஹேர் பேக் வந்து இது. இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸ்க்கும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் என்னென்ன ஹேர் பொருளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முளைக்கட்டாமலும் யூஸ் பண்ணலாம். முளைக்கட்டை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நான் முளைக்கட்டு வந்து எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லா பொருளுமே உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஆவாரம் பூ, ஆவார இலை ரெண்டையுமே வந்து எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 செம்பருத்தி பூ, ஒரு 4-5 செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ வந்து எடுத்திருக்கேன். கூடவே ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு சைடில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து நான் தண்ணி எதுவுமே வந்து சேர்த்தலை. வெந்தயம் ஊற வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்குங்கிறதுனால வெந்தயம் ஊற வச்ச தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் பேக்கை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் வடிகட்டாமல் யூஸ் பண்ணும்போது அந்த செக்கையெல்லாம் போய் தலையில் வந்து படிஞ்சிச்சு அப்படின்னா டேண்ட்ரஃப் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இல்லை வடிகட்டாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா டைம் எடுத்து தலையை வந்து நல்லா அலசிக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெந்தயமும் ஆலோவேராவும் சேர்த்திருக்கனால வடிகட்டை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேஸ்ட்டு ஷால் வச்சுருந்தாலும் அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். என்னோட ஹேர் வந்து கொட்டினதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ண ஹேர் வந்து என்ன லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சுருந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு விருப்பமானதை போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 90 டேஸும் நான் எந்த மாதிரியான ஹேர் பேக்கெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத ரெகுலராக வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.